வயது கணக்குகள் ஆப்ஷன்லேருந்து எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெகன் மற்றும் ராஜாவின் வயது விகிதம் 3:2. அவர்களோட வயது வித்தியாசம் 12 அப்படின்னா ஜெகனோட வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே இது நார்மல் மெத்தடில் செஞ்சோம்னா ஜெகன் ராஜான்னு எடுப்போம். அவங்களோட வயது ஜெகன் ராஜாவோட வயது வித்தியாசம் 3:2. அப்போ 3x 2xன்னு எடுப்போம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவர்களோட வயதுகளின் வித்தியாசம் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வயதோட வித்தியாசம்னா 2 பேர் வயசுலேருந்து ஒருத்தர் வயசை கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3x - 2x = 12. அப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை? 12 கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கடுத்து ஜெகனோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதான் ஜெகனோட வயது. நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்ங்கிறது 12. அதை கொண்டு ஜெகனோட இதில் அப்ளை பண்ணால் 3 12 36. அதுதான் ஜெகனோட ஆன்சர் வந்து ஏன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் அமைக்க தெரியல அப்படின்னா ஆன்சர்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன, ஜெகனோட வயது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டினாக கேட்குறது தான் கண்டிப்பாக ஆன்சர். ஜெகனோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 4ல் 1 தான் ஆன்சர். அதுதான் ஜெகனோட வயது கண்டிப்பாக. சரி, அப்போது அது ஜெகனோட ஆன்சர் தான் ஜெகனோட வயது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜெகன் ராஜாவோட வயது விகிதம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெகனோட வயது விகிதம் 3x, அதாவது 3ஓட மடங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். 3ஓட மடங்கு அப்படிங்கும்போது 36, 24, 12 எல்லாமே 3ஓட மடங்கு. ஆனால் ஆப்ஷன் டிங்கிறது 3ஓட மடங்கு கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டே அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 வயசோட வித்தியாசம் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இது 3, அடுத்தவரோடது 2 மடங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வயது வித்தியாசம் 12 அப்படின்னா இதிலேருந்து இதை கழிச்சா கண்டிப்பாக 12 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 3 ஆப்ஷனுக்குமே நம்ம செஞ்சு பார்க்கலாம். 12 36னா 36லேருந்து 12 கழிச்சு பாருங்கள். 12 கழிச்சு பாருங்கள், என்ன வரும்? 24. இங்கே 12 கழிச்சு பார்த்தீங்கன்னா 12. இங்கே 12 கழிச்சோம்னா 0 வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனை என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம். இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போது இப்போ கழிச்சாச்சு. இங்கே 36 12 24 ஆன்சர் வருது. 24 12ன்னு ஆன்சர் வருது. நமக்கான வயது விகிதம் 3:2ன்னு இருக்கணும். இது 12 விட அடி கொடுத்து பாருங்கள். 3 12 36 2. அப்போ 3:2ன்னு வருது. ஆனால் இது 2:1ன்னு வரும். 2 12 24, 3 12 36. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? 36. 36ங்கிறது தான் ஆன்சர். ரெண்டாவது சம், ராம் பீமை விட 8 வயது இளையவன். அவர்களோட வயது விகிதம் 7:9 எனில் அவங்க ராமோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ராம் பீமோட நார்மலாக செய்கிறது என்ன அப்படின்னா 7:9 7x 9xன்னு எடுத்துக்குவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், இவன் வயசுலேருந்து இவன் 8 வயசு கம்மியானவன். பீம்லேருந்து ராம் வந்து 8 வயசு கம்மியானவன். அப்போ 9xலேருந்து 7x கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் 8 அப்படின்னு ஈக்குவேஷன் அமைச்சுக்குவோம். 9xலேருந்து 7x கழிச்சா 2x 8. 2xோட மதிப்பு 8. இப்போ எக்ஸோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சோன்னே ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். 7 4 28. இவனோட வயசு 9 4 36 அப்படின்னு முடிவெடுத்து ராமோட வயது 28ன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் நமக்கு அமைக்க தெரியலை அப்படின்னா ராம் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ராமோட வயது. 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க எப்பவுமே. ராம் பீமையோட 8 வயசு இளையவன். ரெண்டாவது அவர்களோட வயது விகிதம் 7:9. 7:9னா ராம் தான் 7. 7ஓட மடங்காக தான் ராமோட வயசு கண்டிப்பாக இருக்கும். அப்போ 20ங்கிறது 7ஓட மடங்கு கிடையாது, 40ங்கிறதும் கிடையாது, 48ங்கிறதும் கிடையாது. ஆன்சர் என்ன? 28. இருந்தாலும் ஒரு விஷயம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். 28 தான் ஆன்சர். 7:9 7ஓட மடங்காக தான் இருக்கும். இது வேறு எதுவுமே 7ஓட மடங்கு கிடையாது. 28 தான் 7ஓட மடங்கு. நீங்கள் அதுக்கடுத்து எந்த விதனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 8 வயசு கம்மின்னு கொடுத்துருக்கான். அப்போது ராமை விட அவன் பீம் வந்து வயசு எத்தனவாக இருப்பான்? 36. 8 வயசு கூடனா 36 வயசாக இருப்பான். அடி கொடுத்து பாருங்கள். 7 4 28 9 4 36. அப்போ ஆன்சர் வெரிஃபைடு. 28 தான் ஆன்சர். கொஸ்டினை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாம், கண்டிப்பாக அது 7ஓட மடங்கு தான், 28 தான் அப்படிங்கிறது. அடுத்ததாக, தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் 5:4 என்றால் 7 வருஷத்துக்கு பிறகு குமாரோட வயது 27 ஆண்டுகள்னால் சங்கரோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு குமார் சங்கரோட வயது கொடுத்துருக்கான். 5x 4xன்னு எடுத்துக்குவோம். 7 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா இவன் வயசில் 7 கூட்டுறோம், இவன் வயசில் 7 கூட்டுறோம். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன், குமாரோட வயது 7 வருஷத்துக்கு பிறகு 27. அப்போது இந்த அவனோட 7 வருஷத்துக்கு பிறகு இந்த மதிப்பு என்ன, 5x + 7ங்கிறதோட மதிப்பு 27.
ஒரு ஈக்குவேஷன் அமைக்கிறோம். 5xங்கிறது இது எந்த பக்கம் கொண்டு போனால் 27 - 7, 27 7 கழிச்சோம்னா 20, 5xங்கிறது 20, அப்போ xங்கிறது 20/5, எக்ஸோட மதிப்பு 4. இது என்னது, குமாரோட எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, குமாரோட வயது தேவையா, சங்கரோட வயது தேவையா? சங்கரோட வயது கேட்டிருக்காங்க. அப்போது 4 × 4 ஆன்சர் என்ன வரும், 4 16ங்கிறது தான் ஆன்சராக வரும். இதே இது நம்ம ஆன்சர்லேருந்து பார்க்க போகிறோம். சங்கரோட தற்போதைய வயதுன்னு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அந்த 4ல் ஒன்று தான் சங்கரோட வயசு. நமக்கு சங்கரோட வயசில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், குமார் சங்கர் விகிதம் கொடுத்துருக்கான். இதுதான் குமார் சங்கர் அப்படின்னு விகிதம் கொடுத்துருக்கான். நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துருக்குது சங்கரோட வயது தான். சங்கரோட வயது 4ஓட மடங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக 4ஓட மடங்காக தான் இருக்கும். இது 4ஓட மடங்கு கிடையாது, இது 4ஓட மடங்கு கிடையாது. இந்த 2ல் தான் ஒன்று ஆன்சர். இந்த 2ல் ஒன்று தான் கண்டிப்பாக ஆன்சர். இப்போது சங்கரோட வயசு ஃபஸ்ட்டு 16ன்னு எடுத்து பார்ப்போம். 20ன்னு எடுத்து பார்ப்போமே. சங்கரோட வயசு 20ன்னு எடுத்தால் என்ன வரும், இது 5ஆல் பெருக்குன்னா 20ன்னு வந்திருக்கும். அப்போ இதே 5ஆல் பெருக்கணும், 25 5 5 4 4 5 20 5 25. ஆனால் 7 வருஷத்துக்கு பிறகு இவரோட வயசு வந்து என்னவாகணும், குமாரோட வயசு 25 7 32 ஆகணும். 32 ஆகும். ஆனால் ஆன்சர் என்ன வரும், நமக்கு 7 வருஷத்துக்கு வரை 27 தான் ஆகணும். அப்போது இந்த ஆன்சர் தப்பு. இப்போ 16 செக் பண்ணி பாருங்கள். 16 4 16, அப்போ 5ஆல் பெருக்கணும்னா 20, 7 வருஷம் கழித்து 27. அப்போ ஆன்சர் பி 16. அதுக்கடுத்ததாக XYயோட தற்போதைய வயது விகிதம் 5:8. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விகிதம் 5 வருஷத்துக்கு அது பின் 5 வருஷத்துக்கு பின் இந்த வயசு விகிதம் 5:7 என ஆனது எனில் எக்ஸோட தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5x 2 8xன்னு எடுத்துக்குவோம். 5 வருஷத்துக்கு பிறகுனா ப்ளஸ் சேர்ந்து ப்ளஸ் சேர்ந்து விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்கனால பார் போட்டுறோம். கிடைக்கக்கூடிய ஆன்சரையும் 5:7 தான் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5:7 போட்டுறோம். குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 7 5 35x ப்ளஸ் 7 5 35 = 40x ப்ளஸ் 5 25ன்னு போட்டுறோம். இதை இந்த பக்கம் கொண்டு போனால் 40xலேருந்து 35x கழிச்சா 5x. அதே சமயம் 35லேருந்து -25 கழிச்சோம்னா 10. எக்ஸோட மதிப்பு 2. நம்ம எக்ஸோட மதிப்பு கிடச்ச பிறகு இதில் அப்ளை பண்ணோன்னா 2 10 இனி 2 2 16 அப்படின்னு வரும். நமக்கு எக்ஸோட தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 10 அப்படின்னு முடிவு பண்ணிப்போம். ஸோ இதை ஷார்ட்கட்டில் பார்க்குறோம். எக்ஸோட தற்போதைய வயது என்ன, நான் இதில் 4ல் ஒன்று தான் எக்ஸோட தற்போதைய வயது. நமக்கு 2 இதுலேயுமே ஒரு இதில் 5:8ன்னு கொடுத்துருக்கான், ஒரு இதில் 5:7ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக 5ஓட மடங்காக தான் இருக்கணும். அப்போ ஆன்சர் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது ஒரே செகண்டில் நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிவு பண்ணிடலாம். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்போ எக்ஸோட வயசு 10 அப்படின்னா இது என்னவாக இருக்கும், எக்ஸோட மதிப்பு 2ஆக இருக்கும். 2 10, அப்போ இனி 2 16. இங்கேயும் அந்த விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். 5 வருடத்துக்கு அடுத்து 5 வருஷத்துக்கு அடுத்துனா எக்ஸோட வயசு 10 அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு இது 15 ஆகும், இது 21 ஆகும். அப்போ 5 25 3 15 7 3 21 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஸோ ஆனால் நம்ம ஒரு செகண்ட் வீடியோஸ் தமிழ் ஷார்ட்கட்ஸு எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கணக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல அதனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.